இப்ப 50-41. மேலும் சமீபமான இடத்திலிருந்து அழைப்பவர் அழைக்கும் நாளின் செவிமடிப்பீராக. நமக்கு இறைவனும் சமயமா தான் இருக்கிறான், வானவர்களும் சமயமா தான் இருக்காங்க, தூதர்களும் சமயமா தான் இருக்காங்க, இதையும் தாண்டி சாட்சியாலும் சமயமா தான் இருக்காங்க. சில நேரம் நம்ம தவறு பண்ணும்போது நமக்கு அங்கிருந்து சுட்டிக்காட்டும் செய்து இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை நமக்கு மனசை திருத்திடும். எல்லாமே இறைவன் வந்து சமயமா வச்சிருக்கான். நமக்கு அவனுடைய பாக்கியங்களும் சமயமா தான் இருக்குது. நம்ம அவன் பக்கம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு லேசாக்கப்பட்டோம். நம்ம கொஞ்சம் தவறி வெளியேறும் பொழுது அங்கங்க சாட்சியாளர் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, நம்ம நட்புறவு இருப்பாங்க. நம்ம பண்றது தப்புன்னு ஒரு தெளிவுபடுத்திட்டு போயிடுவாங்க. அது சம்பந்தமே இல்லாம 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு அது தப்புன்னு தெரியும். நமக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. ஒரு இடத்துல நிற்கிறோம், அதை நம்ம ஒரு டிராவலில் போயிட்டு இருக்கோம், 2 பேர் பேசிட்டு போறாங்க, ஒரு வார்த்தை என்ன அங்க தெளிவுபடுத்துது. இதனுடைய அத்தாட்சி இதெல்லாம். நமக்கு அவங்க சம்மந்தம் இருக்காது, நம்மகிட்ட நேரம் பேசவும் இல்லை. அவங்க பேசிக்கிற சில வார்த்தைகள் என்னுடைய தேவைக்கு அதை என்னை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு, அதை எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு. அப்படி நம்ம அனுபவங்கள்ல கேட்காம இல்லை, பார்க்காம இல்லை. ஒரு கடைக்கு போறோம், ஜாமான் வாங்குறோம், ஒரு 2 பேசிட்டு இருப்பாங்க. அந்த பேச்சுல நான் ஒரு தேவையோட இருந்துட்டு இருக்கேன், தெளிவில்லாம அந்த பேச்சு நம்ம தெளிவுபடுத்தும். அல்லது நான் குழப்பத்துல ஒரு வேலை செய்ய போனேன், அது எச்சரிக்கை கூட அமையும். இப்படி சமயமா இறைவன் சாட்சியங்கள் வச்சிருக்கான். இறைவன் உதவி சமீபத்துல இருக்குது.